அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் சொன்னேன். இதுதான் தப்பு இருக்கா? கீழே படுத்திருக்காருல்ல, தெரியுதா? இந்த போட்டோவை காட்டுறதுதான் இப்ப கோச்சிக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க, நான் பாட்டு ஓரமா உட்காந்து பிஸ்னஸ் சாப்பிட்டு இருந்தேன், முதலமைச்சர் ஆக்கினாங்க, அதனால மரியாதை நிமித்தம் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து அந்த அம்மாவை பார்த்து நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு. கரெக்டா? இப்போ இது பிரச்சனையை நம்ம ஆரம்பிச்சு வச்சிட்டோம். இப்போ சசிகலா அம்மா வந்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்கறாங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீ பதில் சொல்லுன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நாம இதுல இருந்து வெளில வந்துருவோம். நாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இந்த போட்டோக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க கேட்டுறீங்க, நான் காட்டுறானா என்ன திட்டுறாரு? சரியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதில்லை. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொன்ன மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம வீழ்த்தி ஆக வேணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? அதுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு தேதி 16, தேர்தல் நாள் 23, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், அடுத்த ஒரு வாரம், அடுத்த 6 நாட்கள் 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு தெருவா போய், ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நம்முடைய திட்டங்களை சொல்லுங்க. என்னென்ன பண்ணிருக்கோம், அந்த 5 வருஷம் என்ன பண்ணோம், அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம், என்னென்ன பண்ணுவோம். எல்லாத்தோட முக்கியம், மீண்டும் சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிற பிரச்சாரத்தை அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அந்த வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன்.